என்ன முத்து, இவளை எங்கேயும் காணோம்? அதான் அதான் மம்மி நானும் பார்த்துட்டு இருக்கேன். எங்க போனா என்னன்னு தெரியலையே. உங்களோட தானே ஒட்டிட்டு இருப்பா, உனக்கு தெரியாது? ரமேஷ் வீட்டுக்கு இது போயிட்டாலே என்ன? எத்தனை பக்கம் இவளை தேடிட்டு சுத்துறது? டெய்லி இதே பொழப்பு. நீங்க வேணா போய் உட்காருங்க, நான் பார்த்துட்டு வரேன் அங்க போய். ம். எங்க இருக்கா? ம். ஏன் பிள்ளை எல்லாத்தையும் இப்படி தேட விடுற? படா படுத்துற பிள்ளை. சட்டியா அச்சு, அம்மா அச்சு. அஷோ, அடிக்காம நாங்க பார்த்துக்குறோம்னு சொன்னேன்ல. இப்போ நீ இப்படி தேட விட்டீங்கன்னா அந்த கோவத்துலேயும் நிஜமாவே அடிப்பாங்க. இல்லைன்னா கூட அடிக்காம போவாங்களா இருக்கும். ஏன் பிள்ளை இப்படி பண்ற? காலெல்லாம் வலிக்குது பிள்ளை. உங்க அம்மா வேற டென்ஷனா இருக்கு. சத்யா, பாபு, அம்மா அச்சி. அமைதியாயிரு. அடிக்கவெல்லாம் மாட்டாங்கன்னு நினைக்கேன். நான் உங்கள் அம்மா பார்க்குற மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு போகிற மாதிரி போகிறேன். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது உன்னை கூட்டிகிட்டு போயிடுறேன். ஆ, ஐயோ. அதுக்குன்னு பயந்து இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா நிஜமாவே அடிப்பாங்க. சரியா? சொல்கிறது கேளு. அப்படியே எப்படியோ ஒழிஞ்சிருந்தே அதே போல் ஒழிஞ்சுக்கோ. நான் அது வரைக்கும் போகிற மாதிரி போயிட்டு வரேன். ஆ, முட்டா, சத்யாட்டா சொல்லு. அம்மா அச்சாடா சொல்லு. ம் ம் முட்டைக்கண்ணி பண்ணுறதெல்லாம் பண்ணுவாளாம். அடிக்காதீங்கன்னு கெஞ்சணுமா? அது இவளுக்காக நான் நிலமை. முட்டா. ஆரம்பிக்காத, அமைதியாக இரு. நான் உங்கள் அம்மா பின்னாடியே போகிற மாதிரி போய் திரும்பி ரிட்டர்ன் வருவேன். அப்போ நீ என் கூட வந்துரு. ஆ, ரமேஷ் வீட்டுக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு பாவலா காட்டணும்ல, அதுக்கு தான். அது வரைக்கும் பத்திரமா இங்கே இரு. யாருக்கு நினை பற்றாத, அடிச்சு தோலை உரிச்சு விடுவாங்க. தங்க பிள்ளை, லட்டு பிள்ளை, சமத்தியசாலி நினச்சி அங்கே உட்காரு, டீ கொண்டு வரேன்னு சொன்னேன். அதை கேட்டு அடங்குனியா? எங்கெங்கே சுற்றிட்டு வந்தியோ இப்போ இங்கே வந்து நிற்க. அழிவாங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குல்ல. அப்போ தப்பு பண்ணாமல் இருக்கணும். இல்லை தப்பு பண்ணால் ஆமாம் நான் தப்பு பண்ணேன், அடுத்த டைம் இருந்தால் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன், சாரி அப்படி சொல்லவாது தெரியணும். ஏமோ இப்படி இருக்க? சரி, நான் ரொம்ப நேரம் இங்கேயே நின்னா அதை விட்டு வந்துடும். நான் போகிற மாதிரி போகிறேன். என்ன இன்னைக்கு நீ என்னென்ன பார்க்கணுமோ கச்சேரி சொல்லி ஆடவா. முட்டா, சோனவா. முட்டா. அம்மா அங்கே தானே இருக்க சொன்னேன். இப்போ கூட்டமாக இருந்தது. ஐயோ, இங்கேயாவது ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா என்ன விழுந்து கிடக்கா? ஷோ ராமா, இவளை எல்லாம் வச்சுக்கிட்டு. முட்டா. பத்திரமா இரு, நான் வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ளே எதுக்கடி வலிக்கு விட்டு வந்த? அம்மா ஆட பார்க்கணேனா சொல்லி உள்ள போய். ம் யாரும் பார்க்க வேணான்ட்டு வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து வைக்கிறது நீதாண்டி. வலிக்குதா? அடிக்கிற காய்ச்சலுக்கு என்னால் தூக்கி கூட பிடிக்க முடியல. அவ்வளோ சூடு உடம்பு ஃபுல்லாக. ஏதாச்சும் சொன்னால் கேட்குறியா? மருந்து குடிக்க மாட்டேங்கிற, எதுவும் சாப்பிடவும் மாட்டேற, படுத்துறடி காலையிலேருந்து. என்ன வலிக்குதா? ஷபா, என்ன நடக்குதுங்க? உன்னத்தான் முத்து. அவ பாத்ரூம்ல வலிக்கு விட்டு விழுந்த. ஓ, மேடம் பாத்ரூம்ல வலிக்கி விட்டு விழுந்துட்டாங்க. அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நீங்க தான் அவன் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது சொன்னீங்க. அது தெரியாதுதான். உனக்கு தெரியும், ஆனா எங்களுக்கு தெரியக்கூடாது, அப்படித்தானே? இளமி, எனக்கு தெரியாது. ஆஹா. இட்டியா முட்டை பாவம். நோ பாபு. ஓஹோ, இறங்கடி முதல்ல. ஆடிப்பா. ஏய். என்னாச்சு? இந்த ஆர்கட்டை சிரிக்கிய காணோம் தேடிக்கிட்டு இருந்தா இங்கதான் எங்கேயோ இருந்திருக்கா. உன் பையனுக்கு தெரியாம இருந்திருக்கும். ஆனா மூச்சுடல பாத்தியா? என் பையனுக்கெல்லாம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா நானே தேடிட்டு இருந்தேன், சொல்லியிருப்பான்ல. நீ தேவையில்லாம என் பையனை சொல்லாத. ஆமாமா, இப்ப மட்டும் இவன் எப்படி பாத்ரூம்குள்ள விழுந்தது தெரியும் இவனுக்கு? எப்படி தூக்கி பிடிச்சிட்டு நிக்காம பாரு. இந்த ஆளை யார் இப்ப இங்க கூப்பிட்டா பஞ்சாயத்துக்கு? சபாஹா. அதான் கீழே விட்டா ரெண்டு வெளுப்போன்னு பார்த்தா கீழே விட மாட்டான், இவளும் விட மாட்டான். ரெண்டு பேத்தையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றதே தெரியல. ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து வேலை துட்டுரு. வாய மூடி. பொண்ணால தாண்டி இத்தனை பிரச்சனை. உன்னால நானும் சேர்த்து அடி வாங்க வேண்டியதா இருக்கு. காலையிலயே அத்தனை ரகலை பண்ணேன். மண்டல முடியண்டா பார்த்தாடி, மூளை இருக்கணும்டி. நீ வேண்டாத வேலையெல்லாம் பார்த்து அடி வாங்குறது இல்லாம இப்ப என்னையே சேர்த்து விடுறடி.
இங்க பாரு, ரொம்ப பண்ணிட்டு இருந்தா தூக்கி அந்தால போட்டுட்டு நான் ஒரே ஓட்டமா ஓடிடுவேன். போ மாட்டா, அம்மா தூக்கி போ. கொள்ளு பிடிச்சவ, இந்த வயசுல எவ்வளவு லொல்லு உனக்கு. உன்னை தூக்கிட்டு எப்படி நான் ஓடுறது? ட்ரை ட்ரை எகைன் ஃபோன்ல சொல்லி அம்மா சொல்லி. எனக்கு நீ வெப்ப கொல்லி. யமு யமு பாக்குறத பாரு, இறங்கில. ஏய், அடிக்க கூடாதுன்னு தான் வந்தேன். என்ன நீ நான் அங்கேயும் இங்கேயும் அலைய விட்டு டென்ஷன் பண்ணது இல்லாம இப்ப முத்துவை கட்டி பிடிச்சிட்டு இறங்க மாட்டேங்கிற. இறங்குல கீழே. இப்ப நீ இறங்கல, அடிக்க மட்டும் செய்ய மாட்டேன். என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஒழுங்கு மரியாதை இறங்குப்ல. டேய் விடுறா அந்த பிள்ளைங்க, அவங்க அம்மா வந்துட்டால, கூட்டிட்டு போட்டோம். அதானே, அவ நம்ம வீட்டுல இருந்தாலும் பிடிக்காதே. அது என் பையன் கூட ஒட்டிட்டு இருந்துட்டா சுத்தமா இவனுக்கு பிடிக்காதே. டேய் உனத்தாண்டா அந்த பிள்ளைய இறக்கி விட்டுட்டு போய் வேலை பாடுறா. என்ன வீட்டு வேலை கிடக்கு, படிக்கிறதெல்லாம் இருக்குமில்ல, அதுக்கு தானே நான் சொன்னேன். கேட்டியா? இறங்குப்ல, அவனுக்கு படிக்கிறதெல்லாம் இருக்காமா? அதான் தெரியுதுல்ல அவனுக்கு படிக்கிறதெல்லாம் இருக்குன்னு. அப்ப வீட்டு வேலையெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியதானே, அதையும் அவன் தான் பார்க்கணுமா? இல்ல, துணி ஊற வச்சுதான் அங்கேயே ஊறிட்டு கிடக்கு. அவன் துவைச்சிட்டு அப்புறம் குளிச்சுட்டு தானே படிப்பான். அதுக்கு தான் சொல்றேன், நேரமாயிட்டு கிடக்குது இல்ல. ஓ, அந்த பிள்ளைக்கு காய்ச்சல் அடிக்குது, கீழே விழுந்திருக்கு. அதை தூக்கி உங்க பையன் வச்சுட்டு இருந்தா உங்களால பொறுக்க முடியல. அப்போ உங்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. அவன் போய் துவைக்கணும், அப்புறம் படிக்கணும். அப்படின்னுட்டு இல்லை, அவங்க அம்மா வந்துட்டால, நீ பார்த்துப்பால, கொடுத்து விட வேண்டியது தானே. அந்த பிள்ளையும் காலையிலேருந்து அவங்க அம்மா பார்க்காம எங்கிட்டு கிடக்குமில்ல. ஆஹா, அந்த பிள்ளை அவங்க அம்மா பார்க்காம எங்கிட்டு கிடக்கதெல்லாம் இருக்கட்டும். பேச்ச மாத்தாம நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. அவன் அந்த பிள்ளைய தூக்கி வச்சிருக்கிறது தப்பு. ஆனா உங்களுக்கோசரம் உங்க வீட்டு வேலையான துவைக்கிற வேலையை அவன் பார்க்கறதுல தப்பில்லை. அதே நம்ம பிள்ளையா, சரி தூக்கி வச்சுட்டு போறான், அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கங்கிறக்கு. அது அவங்க பிள்ளையல்ல. ஆஹா, துணி, நம்ம துணி துவைக்கிறதுல என்ன தப்பு? அவன் தானே துவைக்கான், நம்ம துணியை நம்ம தானே துவைக்கணும். அதான் படிக்கிற பையன் ஏன் துணியெல்லாம் துவைச்சிக்கிட்டு? நீங்க வந்துட்டீங்கல்ல, நீங்க துவைங்க, அவன் போய் படிக்கட்டும். என்னது நான் போய் துணி துவைக்கணுமா? இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கான்? இவங்க முன்னாடி நம்மளை கேவலப்படுத்தணும்னு நினைச்சிட்டு சொல்றாளா, இல்ல வேணுட்டே சொல்றாளா? நான் போய் துணி துவைக்கணுமா? ஏங்க, என்ன என்னச்சுன? நான் போய் துணி துவைக்கணுமா? ஆமா, ஏன் நீங்க துவைச்சா அழுக்கு போகாதா என்ன? சின்ன பையனுக்கு தான் சக்தி இருக்காது, தேய்க்க முடியாது, அழுக்கு போகாது சொல்லலாம். உங்களுக்கு என்ன? அவனே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறதுக்கு நீங்க 1 2 செஞ்சா அவனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா தானே இருக்கும். இது உனக்கு தேவையாடா சங்கரா? ஒழுங்கு மரியாதையா கண்டு காணாம பெட்ரூம்ல உட்காந்து கணக்கு எழுதிட்டு இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிருக்கும். அதை விட்டு தேவையில்லாம இங்க வந்து வாயை கொடுத்து இவன்டானா என்ன போய் துவைக்க சொல்றா? என்ன நான் சொல்றது சரிதானே? நீ என்ன பேசுற? அங்கேயும் நான் வேலை பார்த்துட்டு வந்தேன், இங்கேயும் நான் வேலை பார்க்கணுமா? நான் துணி துவைக்கணுமா? ஓ, அப்ப அவன் மட்டும் ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துட்டு வீட்லயே வேலை பார்க்கணுமா? அவனுக்கு என்ன தலையத்தா? அவன் சின்ன பையன் அனிதா. அதாங்க நானும் சொல்றேன், அவன் சின்ன பையன். அவனே இவ்வளவு செய்யும் போதே உங்களுக்கு என்ன கேட்கேன்? சடியோடு துவைக்காட்டி கிடக்கு. நாளையிலேருந்து ஆளுக்கு இது போட்டுக்கலாம். எல்லா ஆம்பளைங்களுக்கும் பிள்ளை கொடுக்கறதுக்கெல்லாம் டயர்ட் ஆகிறது இல்ல. வீட்டு வேலை செய்யுங்க, நான் தான் டயர்ட் ஆயிருதே. ஆள் போட்டுக்கலாம். அப்படி என்ன பண்றது? நீயும் செய்ய முடியாதுங்கிற, நானும் செய்ய முடியாது, அவனும் சின்ன பையங்கிற. அப்படி யார் செய்வா சொல்லு? இல்ல, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்குதான் உங்களுக்கு தோணுது உங்களால வேலை செய்ய முடியாதுன்னு இல்ல? அப்ப இத்தனை நாளா எல்லா வேலையும் நாங்க 2 பேரும் இழுத்து போட்டு பார்க்கல. அது எப்படி பொம்பளைங்க வேலையை ஆம்பளைங்க செய்ய முடியுமா? உனக்கு தான் ஏதோ நீ கஷ்டப்படுறியேன்னு ஃபீல் பண்ணிட்டு உன் பையன் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ நீயும் மாசமா இருக்கங்காட்டி பண்றதுக்கு இல்லை. அப்போ எல்லா வேலையும் அவன் தானே செய்யணும். ஓ, அப்ப பொம்பளைக்கு வேலையும் ஆம்பளைய செய்ய முடியாது. அப்படி என் பையன் யாரு? ஆம்பளை இல்லையா? அவன் அவன் ஆம்பளை இல்லைல்ல, சின்ன பையன். உனக்கு வயசானதானே தெரியும். அதுக்கப்புறம்லாம் அவனும் செய்ய மாட்டான் பாரு. ஓ, ஆனா ஆம்பளைங்க வேலை செய்யக்கூடாது வீட்டுல, அப்படித்தானே? ஏன் எல்லாத்து வீட்லயும் அப்படித்தானே காலங்காலமா? இப்ப என்னமோ நான் தான் புதுசா சொல்ற மாதிரி நீ என்னை பார்த்து முறைச்சிட்டு நிக்க.
இல்ல தெரியாம தான் கேட்கேன். நீங்க வீட்டை கட்டி கொடுத்துருவீங்க 4 செங்கலை வச்சு, அதுக்கு வாஸ்து வச்சு கோலம் போடுறதுல இருந்து எல்லாம் பார்த்து பார்த்து பண்றது பொம்பளைங்க. ஆ ஆனா நீங்க சொகுசா வருவீங்க, ஹாயா படுத்துவீங்க, எந்திரிச்சிட்டு போவீங்க. இது வீடு இல்ல ஹெவன்னு டைலாக் பேசுவீங்க. அப்பெல்லாம் நாங்க அப்படியே சந்தோஷப்பட்டுக்கணும். அப்புறம் நாங்க வீட்டுல இருக்கிற ஒருத்தருக்கா பார்த்து பார்த்து சமைப்போம். அப்படியே நீங்க வாயில அள்ளி 2 நிமிஷத்துல போட்டுட்டு 1008 லொட்டை சொல்லிட்டு கிளம்பி போயிருவீங்க. துணியை நாங்க துவைச்சு அயன் பண்ணி அடுக்கி வைப்போம். நீங்க வந்து களைச்சி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்து போட்டுட்டு போயிருவீங்க. தனியா நாங்க குடங்குடமா சவுந்த குடந்து ஊத்தி நிறைச்சி வைப்போம். குத்தால அருவியில குளிச்சது போல இருக்கா அப்படின்னு நல்லா 3 மூண்டை ஊத்திக்கிட்டு எல்லாத்தையும் தீர்த்து வச்சுட்டு போயிருவீங்க. குடிக்கிறக்கும் தடியை காய வச்சு ஆற வச்ச ஃப்ளாஸ்க்ல நப்பி வச்சா நினைச்சப்பெல்லாம் எடுத்து குடிச்சுக்கலாம். வீட்டை கழுவணும், பாத்ரூம் கழுவணும், துணி துவைக்கணும், எல்லாம் நாங்க பண்ணி வைப்போம். பலனை மட்டும் நீங்க அனுபவிப்பீங்க. ஏன்னா நீ ஒவ்வொன்றும் சொல்லி காட்டிகிட்டே இருக்கேன், அதானே பொம்பளைக்கு வேலை. ஆஹா, அப்ப ஆம்பளைங்க யாரும் இந்த வேலையெல்லாம் பண்றதே இல்ல. எங்க எந்த ஆம்பளை பண்ணிட்டு இருக்கான்? ஆஹா, நீங்க போலீஸ் தானே, எவ்வளோ பிளேசஸ்க்கு போவீங்க, எங்கேயுமே ஆம்பளை இந்த வேலையெல்லாம் செஞ்சதே இல்லையா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்னு யாருமே ஆம்பளைங்க வேலை செய்யறதே இல்லையா? யார் செய்யறான்? ஏன் சத்யா அண்ணன், சிவராம அண்ணன், குமரேசன் எல்லாம் செய்யறதே இல்ல? அவனுக்கு பொம்பளையாட்ட பேசவும் செய்வாங்க, வேலையும் பார்ப்பாங்க. அவங்க நடவோடைய அப்படித்தான் இருக்கே. என்ன என்னது? இல்ல, அவங்க லேடிஸ் மாதிரி நடந்துட்டு பேசிட்டு லேடிஸோட வேலையெல்லாம் செய்யறாங்களா? அதான் அதை தான் சொன்னேன் சத்யா, உண்மையை தானே சொன்னேன். அதுக்கே உனக்கு கோவம் வருது? நான் கோவப்படலையே. இப்ப நான் கோவப்பட்டு ஏதாவது சொன்னா? இல்ல, நீ எல்லா வேலையும் லேடிஸ் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஒரு வீட்டுக்கும் பிள்ளைக்கும் பெற்றவங்களுக்கும் எல்லாரும் பொறுப்பா? அப்ப எல்லா வேலையும் எல்லாரும் தான் ஷேர் பண்ணிக்கணும். அந்த வகையில தான் அவங்களும் எல்லாமே பண்றாங்க. நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தப்பா பேசுறதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்லை. உடனே அவன் மேல கோவப்பட்டு கத்தாதீங்க. அவன் சொல்றது சரிதான். முத்துவை நம்ம தானே பெற்றோம், நம்மளால தானே பிறந்தான். அப்போ அவனுக்கு எல்லாமே யார் பண்ணணும்? என்னால் பண்ண முடியலன்னு நீங்கள் பண்ணணும். உங்களால் பண்ண முடியலையா நான் பண்ணுவேன். எல்லாமே நானே பார்த்துட்டே இருக்க முடியுமா? வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இவங்களே பண்ணட்டும் அவங்களே பண்ணட்டும்னு இல்லாமல் எல்லாரும் தான் ஷேர் பண்ணி பண்ணணும். ஒருத்தங்க தலையிலேயே கட்ட முடியுமா? அவனும் சின்ன பையன் தானே, அவனுக்கும் உடம்பெல்லாம் வலிக்காதே? தோணும்ல. அவன் வயசு பசங்க யார் இப்போ இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா? நம்ம சுகத்துக்கு வேண்டிய ஒரு பிள்ளைய பெற்றுக்கிட்டு நமக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் செய்யறதுக்கு வேலைக்கார மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்க கூடாது. அது அதோட வாழ்க்கையும் தான் வாழணும். அதெல்லாம் உங்களுக்கு தோண மாட்டேது பார்த்தீங்களா? நீங்க அவங்க கூட கூடமாட ஒத்தாசியா வேலை பார்க்க மாட்டீங்களான்னு கேட்டா உடனே ஆள் போட்டுக்கலாம்னு சொல்றீங்க. ஏன் அப்ப இத்தனை வருஷமா ஆள் போடல? உனக்கு உன்னை பெத்தவங்க, நீ பெத்தது, உன் கூட பிறந்தது, இப்படி எல்லாத்துக்கும் பிள்ளைக்கு வேலை பார்க்கறது இல்லாம வீட்டு வேலை எல்லாத்தையும் சேர்த்து நான் தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் இவளுக்கு கொஞ்சம் வேலையை குறைச்சு கொடுப்போன்னு யாராவது சப்போர்ட்டுக்கு வந்து நின்னீங்களா? இல்லை அப்பெல்லாம் ஏன் ஆள் போடல? இப்போ நீங்க வேலை பாருங்கன்னு சொல்லும்போது மட்டும் ஆள் போடுறேன்னு சொல்றீங்க. அப்போ ஏதோ ஒன்றுனா அடுத்தவங்களுக்குனா அப்படியே உங்களுக்கு இனிக்கும், இதே உங்களுக்கு வரும்போது மட்டும் கசக்குதா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இத்தா பெரிய ஆம்பளை வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பேன், அந்த சின்ன பையன் எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பான். எனக்கு கூட மாட 1 2 செய்ய முடியும், நான் செய்கிறேன்னா இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் மேக்ஸிமம் வேலையெல்லாம் அவன் தானே பார்க்கா. அப்பெல்லாம் உனக்கு தோணலை அவன் கஷ்டப்படுறான்னு. இப்போ அந்த பச்சை பிள்ளைய எடுத்து வச்சிருக்கவும் தான் இறக்கி விடு அப்படின்னு சொல்கிறேன். அப்போ எப்போ ஏற்பட்ட ஆள் நீ? சரி, நான் தான் கூட மாட வேலை பாருங்கன்னு சொன்னேன்ல. கடைசிக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் செய்கிறேன், மற்ற நாள் எல்லாம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட மனசும் வரல, வாயிலையும் வார்த்தை வரல. அப்படித்தானே? எப்படி வரும்? நல்லவ பெற்றிருந்தா நல்ல விதமாக எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்த்திருப்பா. கேடு கெட்டவ சில்லறைக்கு பெற்றதுக்கெல்லாம் எப்படி இருக்கும்? அதுகளை போலத்தான் இருக்கும். அதுக்கிட்டையெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்க கூடாது. என்ன சொன்ன? பேசிக் ஹியூமனிட்டி கூட இல்லாத, மனசாட்சியே இல்லாத மிருகத்தை விட கேவலமான ஜென்மம் நீன்னு சொன்னேன். மேனுஃபேக்சருக்கு ப்ராடக்டை ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சா மட்டும் போதுமா? அதில் எந்த டிஃபெக்டும் இல்லாமையே பார்த்துக்கணும்ல. என்ன சொன்ன? இல்லை அவங்க கேட்குறான் இவங்க கேட்குறான், ஊரும் அப்படி பேசுகிறான் இப்படி பேசுகிறான்னு. பிள்ளை பெற்றுக்கணும்னு பெற்றுக்கிட்ட மட்டும் பத்தாது, ஒழுங்கா வளர்த்தவும் தெரியணும். ஓ, அப்போ என்ன ஒழுங்கா வளர்த்தலேன்னு சொல்ல வரையா? ஆமாம், உன் வேலையை உன்னாலேயே செஞ்சுக்க முடியல. ஒன்று நான் வரணும் இல்லை முத்து வரணும். அப்போ ஒன்று ஒழுங்கா வளர்த்தலேன்னு தானே அர்த்தம். உண்மையை சொன்னா அப்படி உறுத்துதோ? அனிதா,
முத்து துணி துவைச்சு போடுவான், நான் அதை அயன் பண்ணி வைப்பேன். நீ குளிச்சுட்டு அதை போட்டியில அழுக்கு துணி எடுத்து ஒன்று அழுக்கு குடையில போடணும், இல்ல நம்ம வேலையை நம்மளே பார்த்து போனே நீயே துவைச்சு போடணும். ரெண்டுமே இல்ல, அதை ஈரம் பண்ணி பாத்ரூம்ல அப்படியே போட்டுட்டு வந்திருக்க. அதனாலதான் அம்மு உள்ள போனதும் வலிக்கு விட்டு கீழே விழுந்திருக்கா. ம் ம், சாரி, எங்க அப்பா எப்பவும் அப்படிதான். முட்டா ம் முட்டாக்கு வலிக்கா? ம் வலிக்காம பின்ன என்ன கொஞ்சமா? அங்க டிசுமு டிசுமு. எல்லாம் உன்னாலதான். முட்டா ஓடு ஓடு. விவரம்தாம்மா, நீ பொழைச்சிப்ப, நல்லா பொழைச்சிப்ப, சரியா? ம், முட்டா முட்டா அம்மு கூட இருக்கும். ம் ம் உங்களுக்கான வேலையில நீங்களே செய்துக்க மாட்டீங்களா? அதுக்கு ஒரு ஆள் தேவையா? அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருப்பீங்களா? சரி, அப்படித்தான் செய்யறோம்னா ஒன்று பச்சை பிள்ளையா குழந்தையா இருக்கணும், இல்ல படுக்கையில கை கால் வராம கிடக்கணும். ரெண்டுமே இல்ல, அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர் தேடிட்டு கிடக்குறீங்க? நான் என் வாழ்க்கையை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், உங்களோட வேலைகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக வரல, சரியா? அதே போல நமக்கு பிள்ளையா பிறந்துட்டான் அப்படிங்கறக்காக முத்து வந்து உங்களுக்கு சேவகம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் எப்படி பார்த்தா அவனுக்கு நம்ம தான் செஞ்சுட்டு இருக்கணும். உங்களுக்கு என்னப்பா, பொண்டாட்டியை லோட் பண்ணி விட்டாச்சு, அப்புறம் டெய்லி வேலையை விட்டு வந்ததும் செல்ல நோண்டிட்டு உட்காந்துக்க வேண்டியது. சாரு பெரிய மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, இவருக்கு சேவகம் செய்யறக்கு காஃபிலேருந்து சாப்பாடு வரைக்கும் எல்லாம் பெட்டுக்கு கொண்டு வரணும் என் பையன். என்ன சாரு ரொம்ப பெரிய வேலை பார்க்குறீங்க, உழைச்சி களைச்சலா வருவீங்க, வீட்டில் எல்லாம் கூடமாட ஒத்தாசம் செஞ்சிருவீங்க. மாசமா இருக்கிலே இந்த போடு, நாளைக்கு குழந்தை பிறந்துட்டா அவ்வளோதான். பேம்பஸ் மாத்தாதுலேருந்து எல்லா வேலையும் முத்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணுமா இருக்கும். நீங்கள் ஒரு வேலை செய்ய மாட்டீங்க, பேருக்கு இனிஷியல் மட்டும் போட்டுக்கலாம். எதுக்கு அதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம்? அதுக்கு நான் என் பையன் பேரையே போட்டுட்டு போகிறேன். ஆ, அப்படியே ரோட்டில் வரவனெல்லாம் கேட்குறான், பிடிக்கிறான், அவன் பெற்றுக்கிறான், நானும் பெற்றுக்கிறேன்னு செஞ்சுட்டே இருந்தா சரியா போச்சான்? அப்படியே சுற்றி முத்துலேயும் ஆளுக்கு 50 ஏக்கரு, அப்படியே கிலோ கணக்கில் தங்கம் வாங்கி கூச்சி வச்சுருக்கீங்க. நான் அப்படியே நான் செத்தா என்ன, பொழைச்சா என்ன, உடம்பு நாசமா போனா என்னன்னு உங்களுக்கு பெற்று கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் உங்களுக்கு உட்காந்து சேவகம் பண்ணட்டும். முதலெல்லாம் பிள்ளை தன்னோட வாரிசு தனக்குன்னு ஒன்று வேணுமேன்னு பெற்றுக்குவாங்க. இப்போல்லாம் தனக்கு வேலை செய்யறதுக்கும் வயசான பின்னாடி சம்பாதிச்சதற்கும் ஆள் வேணும்னு தான் பெற்றுக்கிறாங்க. நீ அதுக்கு தானே பெற்றுக்கிற? ஆ, நாளை பின்ன சொல்லி சொல்லி காட்டலாம்ல. நீ பெற்றதுலேருந்து சாகிற வரைக்கும் நான் உனக்கு இவ்வளோ சம்பாதிச்சு நொட்டியிருக்கேன், பண்ணியிருக்கேன், பிடுங்கியிருக்கேன், வட்டியோட எனக்கு திரும்ப செய்யன்னு கேட்கறதுக்கு தானே பெற்றுக்கிற. நான் தான் லூஸு பைத்தியக்காரி. என்னோட ஹெல்த்து, லைஃபு, கெரியர்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டு உங்களையே சுற்றி அதான் உலகம்னு நினச்சிட்டு முட்டாளாக வாழ்ந்துட்டு உட்காந்துருக்கணும். கடைசி வரைக்கும் எனக்கு என்ன சிலையா வைக்க போறீங்க? என்னோட மதிப்போ மரியாதையோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் ஒரு ஜடம், அப்படித்தானே? உங்கள்கிட்டலாம் பேசுறதே வேஸ்ட்டு. நீ எல்லாம் ஒரு மனுஷனாக இருந்தால் தானே ஏதாவது உணர்வேன். நீ தான் மனுஷன் இல்லை, மிருகத்தை விட கேவலமானவனாச்சு. அப்புறம் உனக்கு இதெல்லாம் புரியவா போகுது? கத்தி கத்தி என் எனர்ஜி தான் போகுது. எங்கள் குடும்ப சண்டையில் நம்ம ஏன் தலையிட்டு என்ன ஆக போகுது? தேவையில்லாமல் எதுக்கு நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம்? வந்த வேலையை பார்ப்போம். எங்க எங்க இங்கேருந்து அம்மாவை காணோம், முத்தையும் சேர்ந்து காணோம். ஷோ, அதுக்குள்ளே 2 பேரும் எங்கே ஓடினாங்க? முட்டா அம்மா குடகாலா? ஆமாம்மா, குட் கேர்ள் தான். ஃபுல்லாக காப்பியை குடிச்சிட்டே இல்லை, வெரி குட் கேர்ள், சரியா? தூண்டு கச்சுக்கு. ஓ சரி சரி, பரவாயில்ல. அது காய்ச்சல் அடிக்கல, அது காய்ச்சல் ரொம்ப இருக்கும், நாக்கெல்லாம் அப்படி இருக்கும், சரியா? மற்றபடி முட்டை நிறைய இனிப்பு போட்டு தான் கொடுத்தேன். சீனி சீனி போட்டா? நிறைய சீனி, நிறைய நாட்டு சக்கரை, வெல்லம் எல்லாம் போட்டு, சரியா? தேனை தேன் குச்சா இருக்கும். அப்புறம் குடிக்கலாம். இப்போ தானே இது குடிச்சிருக்கேன், உடனே குடிக்கக்கூடாது. காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடாம வெறும் வயித்தோடு இருந்திருக்கில்ல, வாந்தி ஆகிடும், அதான். முட்டை சொன்னா அம்மா கேட்கும். ம் கேட்குற லட்சணம் தான். காலையிலேருந்து மண்டை காஞ்சிருக்கேன் இந்த கசாயத்தை உன் வாயில் ஊற்றுறதுக்கு. பாடா கொடுத்துறடி. அம்மோ சிவப்பா வரலையா வீட்டுக்கு? சட்டியா வந்து அங்க நீட்டா கூட பேசிட்டு இருக்க. சரி சரி, நம்ம சொல்லிட்டு வீட்டுக்கு போவோமா? நானா இங்கிட்ட இப்போ கொஞ்சம். ஓ சரி சரி, பாவம்ல முத்து, காலையிலேருந்து ஒன்று பார்த்துட்டு இருக்கான்ல, அங்கே வந்து இருக்கலாம்ல. நானோ சிவப்பா அம்முக்கு ஊசி போட்டு. அடப்பாவி, அதனால தான் காலையிலேருந்து அங்கே போகாமல் வந்துட்டே ஓட்டிட்டு இருக்கியா பாதகத்தி? இல்லை இல்லை, சிவப்பா ஊசி போட மாட்டேன், வா
ம் சொல்கிறதுலே தெரியல. கண்டிப்பாக இன்னைக்கு உனக்கு ஊசி தான், அதுக்கு தான் கூப்பிட்றாரு. கயிறு வாங்க போனாரே, அதே என்னாச்சு தெரில. இட்டியா இட்டியா வந்தே. சத்யா வந்தா வந்துட்டு போறா, நமக்கு என்ன, நம்ம போவோம் வா. ம் அதானே, விட மாட்டாரே. சத்யா வந்தா நீ உங்கள் அம்மா கூட போயிடுவேன், ஊசி போட மாட்டீங்களா? இட்டியா அம்முவ அச்சும். தெரியுதுல, அதான் சிவப்பா கூட வந்துரு வா. நானும் சிவப்பா அம்முக்கு ஊசி போட்டு. அப்போ நான் மட்டும் என்னை பார்த்தா பைத்தியக்காரன் எழுதி வச்சிருக்காடி, என்கிட்ட மட்டும் ஒட்டிட்டு உயிரை வாங்குற. முட்டா குட் பாய் அம்மு முட்டுட்டா இக்கும். ம் முத்துக்கிட்டே இல்லை, முத்து காலத்தை நெரிக்கும். அச்சோ பாம் முத்து வீட்டு வேலை பார்த்து அனிதா அம்மாவை பார்த்து உன்னை பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பான். அவனை பார்த்துக்க டைமே இல்லை பார்த்தியா. அதான் நீ வா, அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீயே மறக்குதா மாட்ட இருக்கியா? நோனோ குண்டு சூசு சொல்லி நிக்க குக்கும். ம் டானிக்கெல்லாம் போய் இன்னைக்கு இல்லை இல்லை, நான் அம்முக்கு காய்ச்சல் சரியாயிடுச்சு, ஒன்றும் கொடுக்காத சொல்லிடுறேன் வா. அட பாவி, அந்த பெரிய மனுஷன் வந்து உங்கள்கிட்ட இப்படி கெஞ்சிக்கிட்டு கிடக்காரு. அவருக்கோசரம் மாதிரி கெஞ்சுறாரு, உனக்கோசரம் தானே கெஞ்சுறாரு. ரொம்ப தப்பான்றாப்பா. அம்மு சிவப்பனால அம்மு இல்லாமல் இருக்கவே முடியல. அம்மு சேட்டை பண்ணிக்கிட்டே காலுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வாடுமா கடையில் வீட்டில எல்லாம். இப்போ இல்லையா, அதான் கஷ்டமாக இருக்கு. அம்மு வாயேன். சிவப்பா பொய்ய சொல்லி. பெரிய நாசாவினியா நீவ கண்டுபிடிச்சிட்டாலாமா. போடுங்க மண்டையில நாலு மண்டை புடச்சிட்டு கிடக்கட்டும். ஆமு என் கூட வா. ரேகா பாவம் தனியா இருக்கால. பாப்பா தூங்கு. ம் வாமு. நானா அப்ப சரி, அப்ப போறேன். சத்யா அடிச்சா வாங்கிக்கோ. சிவப்பா அம்மா பாவம். அதான் அப்பா கூப்பிட்றேன்ல, வந்துருச்சுன்னா கேட்க மாட்டேன்ல, அப்பா அடி வாங்கு. நடிப்பு வர்றக்கு ஆரம்பிச்சிட்டா பத்தி நடிப்ப. என்ன என்ன சொல்ற உங்க செல்லமக? என்ன ரெண்டு பேரும் ஒரு ஷாக்காகி பார்த்துட்டே இருக்கிறீங்க? என்ன டீல் பேசிட்டு இருந்தீங்க அப்பனும் மகளும்? டீலு பேசுறதுக்கு என்ன இருக்கு? வீட்டுக்கு காலையிலேருந்து வரலையே, வான்னு கூப்பிட வந்தேன். உன் மக வருவனாங்கிறா. அவ நம்ம பேச்செல்லாம் கேட்பாளா? அவ சொல்றதான் நம்ம கேட்கணும். அப்படியே முத்து பல்ல வச்சுக்கிட்டே வித்தாரமா பேசுவாளே, கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், மண்டைய ஆட்டிக்கிட்டே. பச்சரிசி பல்ல வச்சுக்கிட்டு நான் ஏன்டா பேசுறா, கடிச்சு வைக்கிறான்னு பார்த்தா என்னென்ன வேண்டாத வேலையெல்லாம் பார்க்கறா. அந்த அளவுக்கு விவரம் ஆயிட்டா, பெரிய மனுஷி ஆயிட்டால. என்னமோ அப்படித்தானே? படிக்க எழுத ஸ்கூல் போக இதெல்லாம் தான் கஷ்டமா இருக்கும். மற்ற வேலையெல்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமா இருக்காது. நடிக்காத, என்ன வாய் தந்து பேசு. இப்ப மட்டும் பேச மாட்டேற? எவ்வளோ நேரமா நான் உன்னை தேடி இருக்கேன், அங்கே இங்கே ஒளிஞ்சு அப்படியே எனக்கு தண்ணி காட்டிட்டு இருந்துட்டு இப்ப பாத்ரூம் கிட்ட கண்டுபிடிச்ச உன்னை மறுபடி அங்கேருந்து தண்ணி காட்டிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. என்னென்ன வேலை பார்க்குற சொண்டக்கா சைஸ் இருந்துட்டு நீயே. பேசுனா பேச மட்டும் உனக்கு வாய் வராதா? எழுத படிக்க பேச மட்டும்தான் கஷ்டமா இருக்கா? அது எங்கிட்ட பேசதான் கஷ்டமா இருக்கும், அப்படித்தானே? ஏய் உனக்காண்டி யாமோ படிக்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு இல்ல? மிரட்டுற நேரத்தில் நம்மளும் எங்கேயாச்சும் ஓடி போயிட மாட்டேங்குது. இந்த பிள்ளை என்ன பண்ணுது? பேசுமோ? சாரிம்மா, இனிமே இப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் சொல்லு. உனக்கு காய்ச்சல் அடிக்கே, அம்மாவை அடிக்காத சொல்லு. சாடி சாட்டியா அம்மு இனி தப்பு பண்ண மாட்டா. மண்ணு மண்ணுச்சட அக்காடா நமக்கு காய்ச்சல சளி இம்பல. ஓ இதெல்லாம் உமுத்து சொல்லி கொடுத்தானோ, அதனால சொல்றியோ? இல்ல அம்முவா மனசாட சொல்லடா சொல்லுப்ல. முத்து உன் காதுல ஓதுறான், நீ ஓது என்கிட்ட. நோ முட்டு நோ சொல்லி அம்மு ஹார்ட் ஃபுல்லா சொல்லி. ஹார்ட்டு ஃபுல்லு இல்லைன்ட்டு நம்ம சொன்ன இவனோட சொல்லுவா. நான் கேட்ட கேள்விக்கு பதிலே வரலையே. உனக்கு படிக்க பிடிக்கல அவ்வளவுதானே? அப்ப கழுத மேய்க்க அனுப்புவா இல்ல மாடு மேய்க்க அனுப்புவா சொல்லு.
வாய் திறந்து பேசுடி. அம்மா சாரி சொல்லி. ம் ம் சரி, உன் சாரிய நான் அக்செப்ட் பண்றேனா இல்லையாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். நீ சொல்லு, நான் கேட்ட கேள்விக்கு முதல்ல பதில. அம்மு இனிமே நல்லா படிப்பேன். சொல்லு சொல்லு பிள்ளைங்க. என்ன, நான் எதுக்கு வெயில் மழையில நின்று அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு உனக்கு ஃபீஸை கட்டிட்டு இருக்கிறது? ஆ, நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னா சொல்லிடு. நான் அதுக்கு 2 சென்ட் இடத்தையாவது வாங்கி போட்டு வீட்டை கட்டி வாடகை கூட்டிட்டு போறேன். நீ எதுக்கு என்ன கடைசி காலத்துல கஞ்சி ஊத்தணும்? உன்னை நம்பியே எங்க ஆத்தா என்னை பெத்தா? நானே என்னை பாத்துக்கிறேன். ஏய், உங்ககிட்ட தான் பேசிட்டு நிக்கிறேன். இப்ப வாயை தந்து பேசுறியா இல்லையா? பேசுவோம். முட்டா பச்சி பாஸ். ஆமா, படிச்சாதான் பாஸு. ஹாப்பி. ஓ, படிச்சு பாஸ் ஆகி ஹாப்பியா? ஹாப்பி சத்யா ப்ளே. ஹாப்பி சத்யா பிளேவா? ஓ, நீ படிச்சு பாஸ் ஆயிட்டேன்னா ஹாப்பியில் உங்கள் அம்மா உன்னை விளையாட விட்டுருவாங்களா? சரி, அதுக்கு தாம்மா படிச்சு பாஸ் ஆவேன்னு சொல்லுங்க. விளாண்டா எல்லாரும் தாம்மா டயர்ட் ஆவாங்க. சிக்கா சிக்கு சிக்கு டை. டையா? சாமி கிட்ட போய் சாமி கிட்ட போயா? சோ டோன்ட் ஸ்டடி. ஸ்டடி பாஸு ஹாப்பி ப்ளே டயர்டு சிக்கு டை டோன்ட் ஸ்டடியா? உனக்கு இன்னைக்கு சங்கு தாண்டி. கேட்டிங்களா? சின்ன பிள்ளை ஏதோ சொல்றா. அவளா சின்ன பிள்ளை? படிச்சா பசங்க ஹாப்பி இல்லை, விளையாட போய் டயர்டாகி செத்து போயிடுவோம். அதுக்கு எதுக்கு படிக்கணும் கேட்கா. சத்யா சரி, நீ படிக்க வேண்டாம் அத்தா, கஷ்டப்பட்டு. அப்ப என்ன பண்ணலான் இருக்க? ஆடு மாடு மேய்க்கலான் இருக்கியா, இல்ல முட்டை சமைக்க போலாம், வீடு வீடா பாத்திரம் கழுவ போலான் இருக்கியா? என்ன பண்ணலான் இருக்க சொல்லு. போனு டயட்டா டயட்டா ட்ரெஸ் கமலா கொலுசா வளையல மேட்ச் மேட்ச் சிங்கிச்சா சிங்கிச்சா. மேட்ச் ட்ரெஸ் வளையல சிங்கிச்சாவா? தயத்தா தைத்தாவா? என்னடி சொல்ற? எல்லா பாட்ட லைக் சாட கமாட்ட ஐப்ப சப்பக்கடேட்டே. சுத்தம் இவ்வளோ நேரம் நீ ரீல்ஸ் போடுறதையா சொல்லிட்டு கிடக்க? இதுக்கு தான் ஃபோனை தட்டி தட்டி பார்த்துட்டே கிடக்கியாடி. உன்னால நானும் சேர்ந்துடி செருப்படி வாங்க போகிறேன். அதை பார்த்து ஏதாவது கற்றுனாலும் பரவாயில்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. லைக்கு ஹைப்பு சப்ஸ்கிரைப் எல்லாம் போய் வேற என்னமோ சொன்னியேடி. ஏண்டி இப்படி உயிரை வாங்கி தொலைகிற? ஏபிசிடி பாட்டு பார்க்குற, தோசையம்மா பார்க்குறேன்னு சொல்லி எங்கிட்ட செலவாகி இப்படியெல்லாம் பண்ணிவிட்டியேடி. உங்கள் அம்மா என்னையும் சேர்த்துடி செருப்புல அடிப்பா. சேர்வார் கூட சேர்ந்தாதான் நல்ல புத்தி வருமாம்மா. ஐயோ, உங்களோட சேர்ந்து எனக்கு இந்த புத்தி வராமல் இந்த சரிதாட்டி. ஆனால் என்னால் தான் உனக்கு எந்த புத்தி வந்ததுன்னு சொல்லி இல்லடி உங்கள் அம்மா நினைக்கும். எடு சத்யா. சும்மா இருங்கண்ணே, இந்த வயசுலயே இந்த பாடு படுத்துறா. இனி என்னென்ன பண்ணுவா நினைச்சு பாருங்க. அதுக்கு பிள்ளைய வேண்டாம், ஒரு மண்ணாங்கட்டியே வேண்டாம்னு தூக்கி அந்தால போட்டுட்டு போயிடலாம். எடு சத்யா, புள்ள பயந்துக்கும். அவ தான் ஏதோ பச்சை பிள்ளை, யாரோ பேசுறது பார்க்கறது எல்லாத்தையும் போய் கேட்டு பார்த்து பண்றானா, நீ அதுக்கு மேல இருக்க. ஏன் அண்ணே, இதே வயசுல தானே உங்ககிட்டயும் ஒரு பிள்ளை இருக்கு, அது இப்படியா பண்ணிட்டு இருக்கே? முதல்ல நீ ஆசைப்படுற மாட்டுக்க நீ ப்ரோக்ராம் பண்ற மாதிரி உன் பிள்ளைங்க இருக்கணும்னு நினைக்கிறதா நிறுத்து. எந்த பிள்ளையும் தன்னோட பெற்றவங்கள அடுத்த பெற்றவங்களோட கம்பேர் பண்றது இல்லை. நம்ம தான் அடுத்த பிள்ளைகளோட நம்ம பிள்ளையா கம்பேர் பண்றோம். நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த பிள்ளையும் ஒன்னா தானே பிறந்து வளர்ந்ததே, நம்ம கிட்ட தானே வளருதே. அப்ப கம்பேர் பண்ணி பேசுறது ஒன்றும் தப்பு இல்லையே. நான் ஒன்றும் அவளையாட்ட படிக்க மாட்டேன், அவளையாட்ட எதுவும் பண்ண மாட்டேன் நான் கேட்கலையே. கொஞ்சம் நல்ல புத்தியோட இருந்து தானே கேட்கேன்.
சரி சத்யா, பிள்ளை ஏன் இப்படி பேசுறா பண்றான்னு முதல்ல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசு. அதை விட்டுட்டு கன் பாயிண்ட்ல வச்சுட்டு மாட்டிட்டு இருக்க. இவளுக்கெல்லாம் மிரட்டக்கூடாதானே, சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். கொண்டா. அண்ணே ஃபர்ஸ்ட் நான் சொல்றேனே தப்பா நினைக்காத. பெத்தவங்களா நம்ம சரியா இருக்கிறோமா, அதுக்கப்புறம் தான் பிள்ளைகளா அதுக்கு நமக்கு சரியா இருக்கணும்னு நினைக்கணும். சரியா? நான் சரியா இல்லதான் ஒத்துக்கிறேன் அண்ணே. ஆனா என் இடத்துல எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்க இருந்து பாத்துக்கிறீங்கல்ல. 1000 பேர் இருந்தாலும் அவங்க பெத்தவங்க மாட்டுக்க வருமா சொல்லு. பேசு சத்யா. இப்போ மட்டும் ஏன் பேச மாட்ற? நீ ஏன் நினைக்கிறீல்ல, இப்போ இந்த பிள்ளையே பிறந்த எத்தனை வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எல்லாரும் பேசி பழகி சிரித்து சந்தோஷமா இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நினைக்கிறீல்ல நம்ம பெற்றவங்க நம்ம கூட இல்லையேன்னு. அப்படித்தானே? சரி, உன் நியாயத்துக்கே நான் வரல. அனிதாவையே எடுத்துக்கோ. முத்து நல்லா தான் பார்த்துக்கிறா, நம்மளும் நம்மளால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு நல்லா தான் பார்த்துக்குறோம். இருந்தாலும் தோணுதில்ல, தான் அப்பா அம்மாவா இருந்தால் எப்படி பார்த்துப்பாங்க, மாசமா இருக்கிறப்பல அங்கே போய் இருந்தால் நல்லா பார்த்துப்பாங்கன்னு தோணுதில்ல. வாஸ்தவம் தான் அண்ணே, ஒத்துக்கிறேன். அதெல்லாம் நல்ல பிள்ளையா இருந்தா நம்ம யோசிக்கலாம். இவளுக்கெல்லாம் நம்ம யோசிக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த வயசுலயே இந்த பிள்ளை படிப்பால உயர்ந்து காட்டணும்னு நினைக்கல, உழைப்பால உயர்ந்து காட்டணும்னு நினைக்கல, ரீல்ஸ் போட்டு சம்பாதிக்கணும்னு நினைக்கா. இப்பவே இவெல்லாம் இப்படி நினைக்கானா இனியெல்லாம் இவ உருப்படுறவளா? சொல்லுங்க. சத்யா, பெத்தவன் நீயே உன்னோட ப்ராடக்டை குறை சொல்லக்கூடாது. சரியா? எங்கேயோ நம்மளும் தப்பு பண்ணியிருக்கோம், ஆனாலும் பிள்ளை இப்படிலாம் யோசிக்கிறா. அதை நினச்சி அதை சரி பண்ணணும்னு நினை. பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கோ அதோட வேறு எங்கே இருக்கோ அதுலேருந்து தான் நீ சரி பண்ணிட்டு வரணும். அதை விட்டுட்டு தற்காலிகமாக வெட்டி வெட்டி விடுறோம்ல, அந்த மாதிரி வெட்டி விட்டுட்டு இருந்தாலாம் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாது. நீ மிரட்டி அதட்டி அடிச்சு உதச்சி இதுல எல்லாம் என்ன யூஸ்ன்னு நினைக்கிற? ஒன்றும் கிடையாது. அவளுக்கு உன் மேலே இருக்கிற பயம் இன்னும் தான் அதிகமாகும், வெறுப்பாக மாறும். அவ்வளோதானே தவிர நம்ம செஞ்சது தப்பு, நம்ம ஏன் அப்படி யோசிச்சோம் அப்படின்னலாம் தப்பை சரி பண்ணிக்கணும்னு நினைக்க மாட்டா. புரியுதா? ஏன்னா நீயே தப்பை சரி பண்ணணும்னு நினைக்கல. மற்ற எல்லா விஷயத்துலையும் யோசிச்சு முடிவு பண்ணுற நீயே உன்னோட வாழ்க்கை உன் பிள்ளைன்னு வரும்போது எமோஷன் ஆகி டென்ஷன் ஆகி யோசிக்கவே இல்லாமல் தடாலு புடான்னு முடிவெடுத்துற. ஒரு செடியை வச்சா அதையே டெய்லி பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி வெயில் படுதா மழை வருதா எல்லாத்தையும் அது தாங்குமா, எத்தனை நாள் கழிச்சு பூக்கும் எத்தனை நாள் கழிச்சு காய்க்கும் எல்லாமே தெரிஞ்சு பார்த்து பார்த்து தான் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. எடுத்தோடனே பூய்க்குமா இல்லை எடுத்தோடனே காய்க்குமா? ஒரு செடிக்கே அப்படின்னா அப்போ தோட்டம் துறவு வயல்னு வச்சுருக்கிறவங்களாம் எவ்வளோ பார்த்து பார்த்து பண்ணணும். ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும், மறுபடியும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அது போல தான் பிள்ளைங்களும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம பார்த்து பார்த்து கவனமாக தான் வைக்கணும் சத்யா. எடுத்தோம் கவுத்தோன்னு வச்சோம்னா அவ்வளோதான், அந்த பிள்ளைங்க வாழ்க்கையும் கெட்டு போயிடும், அவங்களால நம்ம வாழ்க்கையும் நிம்மதி இல்லாமல் போயிடும். ஒரு நாள் பூத்து காய்க்கிற மரம் செடிக்கே நம்ம இவ்வளோ இம்பார்ட்டன்ஸு கேரிங் கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு எவ்வளோ தரணும்னு நினச்சிப்பாரு. அவங்க மென்டலி ஃபிசிக்கலி ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க எல்லாமே தானே நம்ம யோசிக்கணும். ஏன் சத்யா நீ அதெல்லாம் யோசிக்க மாட்டேற? வேலையில் எப்படி இருக்கியோ அதே போல் இங்கேயும் இருக்க. ஒரு விஷயத்த 2 விதமாக சொல்லலாம், ஒன்று கோபமாகவும் சொல்லலாம் குணமாகவும் சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். நம்ம எப்படி சொல்கிறோமோ அதை பொறுத்து தான் அதுக்குள்ளே எடுத்துக்குங்க. நீ ஏன் பார்க்குறல, ரேகா என்னன்னாலும் குணமாக சொன்னால் கேட்டுக்கிறான், அவளும் நம்மக்கிட்ட பேசும்போது குணமாக தான் பேசுகிறான். ஆனால் இவகிட்ட நீங்கள் வேலை பார்த்துட்டு வந்தால் அந்த டென்ஷனு கோவத்தில் கத்துறீங்கள, அதே போல் அம்மாவும் நம்மக்கிட்ட கத்துறா, கோவப்படுறா. இன்னும் சொல்லப்போனால் பிள்ளைங்க நம்ம சுகத்துக்காக தான் பிறந்ததுங்க, நமக்காக தான் நம்ம பேர் சொல்ல பிறந்ததுங்க. சரியா? அதனால் அதுக்குள்ள தான் நம்ம கேர் பண்ணிக்கணும், அவங்க நம்மளை கேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அவங்க ஒன்றும் நம்மளுக்கு பாரமாக இல்லை. நீயும் சத்தியனும் என்ன நினைக்கிறீங்கன்னா இந்த பிள்ளை ஒரு எக்ஸ்ட்ரா பிட்டு, நம்ம போய் இதுக்கு வேலை செய்யணும், இதை பார்த்துக்கணும், இது கூட பேசணும், இதுக்கு ஹோம்ஒர்க் எழுத வைக்கணும் அப்படின்லாம் யோசிக்கிறீங்க. அப்படி கிடையாது. நீங்கள் மிஷின் மாதிரி இவ்வளோ ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்குற மாதிரி தான் எனக்கு தோணுது, பிள்ளையாக பார்க்கல. நம்ம சந்தோஷம் பொறுமை நிம்மதி எல்லாத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தந்தா அதுக்குள்ளே நம்மளுக்கு திருப்பி தரும் சத்யா. பிள்ளைகளோ வயசானவங்களோ யாராக இருந்தாலும் வீட்டில் அவங்களும் மிஷின் இல்லை, வாஷிங் மிஷின் டிவி கிரைண்டர் போல் இந்த டைமுக்கு இதுக்கு இது போடணும் அதை போடணும்னு பார்த்து பார்த்து யோசிச்சு அப்படியே டைமிங்க்கு பண்ணிகிட்ருக்குறக்கு எரிஞ்சு விழுந்துட்டே பண்ணினா அவளுக்கும் அப்படி தான் தோணும், இந்த வாழ்க்கை வேணுமா அப்படின்னு தோணும். கோவப்படாமல் பக்குவமாக என்னாச்சு ஏதாச்சு ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு கேளு. கோவப்பட்டு இப்படியெல்லாம் பேசுனீன்னா அவள் என்ன நினைப்பா? அவள் மட்டும் இருந்தாவே என்னடா அம்மா நம்மக்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறான்னு மென்டலி ரொம்ப பாதிக்கப்படுவா. இதில்
அனிதா வீட்டு வாசல்ல வச்சு அனிதா பையனையும் வச்சுட்டு நீ பண்ணினா என்ன ஆகுறது? ஆ, அவ்வளோ அவ புருஷனை என்ன நினைப்பாங்க? இவ பிள்ளைய என்ன வேணா இவ பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்கு. நம்ம பிள்ளைய பண்றதுக்கு இவ யாரும் நினைக்க மாட்டாங்க. நானும் இல்லைன்னா இப்ப இந்த ரெண்டு பிள்ளைங்க நிலைமை என்ன ஆகுறது உன்னோட கோவத்துல? நீ கோவப்பட்டு என்ன வேணா பண்ணிட்டு போயிடலாம். மறுபடியும் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு நினைச்சு யோசிக்கும் போது உயிரை திரும்ப கிடைச்சிருமா? நம்ம படிச்சது தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி தரதான். அது கூட ஃபிசிக்கலி கஷ்டப்படுத்தாம மென்டலி அவங்கள எப்படி ஆணிவேர்லேருந்து அவங்களோட கெட்ட எண்ணத்தை களைஞ்சு திருத்ததுன்னு தான் நம்ம யோசிக்கணுமே தவிர தண்டனையே இங்கே தப்பாக தான் இருக்கு. அப்படி இருக்கீல, தப்பே செய்யாத ரெண்டு பச்சை பிள்ளைங்க முன்னாடி இப்படி பண்றியே, அவங்க மைண்ட்ல என்ன செட் ஆகும்? நம்ம சொல்றத ஒருத்தங்க கேட்கலையா உடனே அடிக்கணும் உதைக்கணும் இல்லை துப்பாக்கி எடுத்து சுடணும், அப்போதான் நம்ம சொல்றத அவங்க கேட்பாங்கன்னு இவங்களோட எண்ணத்தை அடுத்தவங்க மேலே திணிக்க தான் பார்ப்பாங்க. அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு, அவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்னெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஏன் சொல்லேன், 2 3 தடவை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு பார்த்தேன். அம்மா அழுதுட்டு வரவே இல்லை. காய்ச்சல் கொதிக்குது. நான் வலுக்கட்டாயமாக தூக்கிட்டு போக முடியுமா? அழுது இன்னி காய்ச்சல் எச்செல்லாம் ஆயிரும். சரி இவ வரலன்னா பரவாயில்ல, போய் கயிறு ஏதாவது மந்திரிச்சிட்டு வருவோன்னு கயிறு மந்திரிச்சிட்டெல்லாம் வந்துட்டேன். கட்டி விடணும் இல்லை, அப்போதானே கொஞ்சமாவது குறையும். அதுக்கப்புறம் கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய்க்கலாமே. இப்போ அதுக்கு தான் கூப்பிட வந்தேன். இங்கேயே புகையை போட்டு கட்டினோம்னா அனிதா வேற மாசமா இருக்கிறா, அப்புறம் மற்றவங்களுக்கும் அந்த புகை ஏறி இருமல் கீது வரும். சேரலைன்னா அது வேற கஷ்டம். இதுக்கு நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்ணிக்கலாம் தான் பிள்ளைய கூப்பிட்டு போக வந்தேன். அவன் வரலன்னு தான் சொன்னான். அதுக்காக வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போக முடியுமா? அழுது கூப்பாடு போட்டு அங்கே போய் காரியம் ஆகுமா? அதையும் பண்ண விட மாட்டா. எட்டுக்கிட்டி ஓச்சு ஹீட்டில் கீது கையை காலை வச்சுக்கிட்டானா அதுவும் கஷ்டம். அழுது காய்ச்சல் இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால தான் செல்லம் போல கூப்பிட்டு பார்த்தேன். அவள் வரலைன்ட்டா. சரி பொறுமையாக இருந்து கூப்பிட்டு பார்ப்போம் நான் நிற்கேன். பெரியவங்களாவே யோசிச்சோம்னா ரொம்ப கஷ்டம் சத்யா. அப்படியெல்லாம் பிள்ளைகிட்ட நடந்துக்க முடியாது. பிள்ளைன்னு ஒன்று பெற்றுக்கிட்டா அதுக்கு ஏஜுக்கு நம்ம இறங்கி போய் தான் வேணும். குரங்கு வேஷம் ஒன்றுமோ கோமாளி வேஷம் ஒன்றுமோ ஏதோ ஒன்று பண்ணி நல்லா தகப்பனாக இருக்கிறதுக்கு நம்மளோட பெஸ்ட்டை கொடுக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். நீ காக்கி சட்டை போட்டுக்கிட்டு அங்கே ஐஜியாக இருக்கீன்னா இங்கேயே வந்து ஐஜியாக இருந்தீங்கன்னாலாம் ரொம்ப கஷ்டம். பிள்ளைக்கு அதை ஏற்றுக்காது. ஏன்னா அவள் உன்னை அம்மாவாக பார்க்குறா, நீ ஐஜியாக நிற்கிறேன். அதுதான் வித்தியாசம். உனக்கும் பிள்ளைக்கு தக்கன இறங்கி வர தெரியல, அவளுக்கும் நான் ஏற்றுக்க முடியல. அம்மாவாகவும் வச்சுக்க முடியல, ஃப்ரெண்டாகவும் வச்சுக்க முடியல. ஏன்னா இங்கே இருக்கிற அம்மாங்கெல்லாம் வேற மாதிரி. மரகதமாகட்டும், சாவித்ரி ஆகட்டும், அனிதாவாகட்டும், அவங்க வேற மாதிரி நடந்துக்கிறாங்க. நீ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நடந்துக்கிற. இன்னைக்கு சண்டை போட்டு முறைச்சிக்கிட்டா அடிச்சுக்கிட்டா நாளைக்கே கொஞ்சிக்குவாங்க, இல்லை அடுத்த நிமிஷமே கொஞ்சிக்குவாங்க. ஆனால் நீ அதையவே பிடிச்சிக்கிட்டு இருப்ப. ஒரு தப்பு பண்ணா அதை அதோட விட்டுறணும் சத்யா. அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ நீ காலையில் என்ன டென்ஷனோட போனையோ அதே டென்ஷனோட தான் இப்போவும் வந்திருக்க. அதனால தான் இப்போ இவ பேசுறதும் கேட்டு இன்னும் எச்சாதான் டென்ஷனானே தவிர இந்த பிள்ளை காய்ச்சல் அடிக்குதுன்னு ஒரு அம்மாவை துடிச்சு போல. உன் கண்ணு முன்னாடி இருக்கிறது ஒரு பச்சை பிள்ளை, அதோட மனநிலை வேற. நீ எப்போவுமே பார்க்குற கைதிக்கா அவங்களோட மனநிலை வேற. ரெண்டையும் நீ ஒன்றா பார்க்காத சத்யா. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அம்மு, ரேகா, முத்து, ரமேஷ்னு 4 பேர்த்துக்குமே உன் மேலே பயந்தான் இருக்கு. மரியாதை இருக்கா இல்லையாங்கிறது அப்புறம். மிஷின் மாதிரி கடமைக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்காத. அந்த பிள்ளைகளோட மனநிலை தெரிஞ்சு ஒரு அம்மாவாக செய்யணும்னு நினை. இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கோம், நம்ம செய்கிறோம். நாளைக்கு நல்லா இல்லாமல் படுத்துட்டு நம்ம செஞ்சு அழகு பார்க்க முடியுமா? இல்லை இந்த வயசு இந்த பிள்ளைங்களுக்கு திரும்ப வருமா? மறுபடியும் நம்ம செஞ்சு அழகு பார்க்க முடியுமா? இல்லை. நம்ம இருக்கிறப்ப ஏதோ என்ன உள்ளதோ அதை வச்சு செஞ்சு அழகு பார்க்க வேண்டியது தான். அதை விட்டுட்டு கடமைக்கு செய்கிறோன்னு கத்திட்டே இருந்தோம்னா அதுக்கு இதுக்கிட்டெல்லாம் போய் கேட்டமே தேவையானு தான் தோணும். காலையிலேருந்து முத்து தான் வச்சு பார்க்கான், எங்கள் யார்கிட்டையுமே வரல. உன்கிட்ட இப்போ வந்திருக்காளா? இல்லை. ஆனால் காய்ச்சல் அப்படி அனலா கொதிக்குது. ஒரு அம்மாவோட அன்பை அரவணைப்பை யார் தரணும்? நீ தான் தரணும். ஆனால் அதை அவள் யார்கிட்ட எதிர்பார்க்குறா? முத்துக்கிட்ட எதிர்பார்க்குறா. அப்போது உன்கிட்ட பயப்படுறான்னு அர்த்தம். எங்ககிட்ட நாங்கள் கடமைக்கு செய்கிறோமோ அதனால இவ்வளோ பாரமாக நினச்சிருமோன்னு வரமாட்டான்னு அர்த்தம். இது வரைக்கும் காலையிலேருந்து அவன் ஒன்றும் சாப்பிடவும் இல்லை, இது வேணும் அது வேணும்னு கேட்கவும் இல்லை. அதுலேயே தெரிஞ்சுக்கோ நம்ம யாருக்கும் தேவையில்லை போலான்னு அம்முக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு.